திருத்தணி அருகே 13 வயது சிறுமிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது பற்றி அந்த சிறுமி படித்து வரும் பள்ளி மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். குழந்தை திருமணத்தை தடுப்பதில் அரசு மேலும் தீவிர காட்டம் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருத்தணி அருகே உள்ள குருவராஜன் பேட்டையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிக்கு நேற்று திருமணம் நடக்க இருந்தது. உறவினர் ஒருவர் அளித்த தகவலின் பேரில் அந்த திருமணம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் அந்த மாணவி. என் கல்யாணத்தை நின்றுச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கல்யாணம் மாதிரி என் ஸ்கூலில் 5 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க தாலியோட தான் ஸ்கூலுக்கு வராங்க. தாலி போட்டால் ரொம்ப அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். அவங்க ரொம்ப பாவம் இல்லை. என் கல்யாணம் நின்ன மாதிரி அவங்க கல்யாணம் நின்று இருந்தால் பரவாயில்லை. சிறுமியின் திருமணம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த சிறுமி படிக்கும் குருவராஜன் பேட்டை அரசு பள்ளிக்கு நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழு சென்றது. அப்போது அங்கு பயிலும் மாணவிகள் பலரும் குழந்தை திருமணத்தை தடுப்பது குறித்து ஆர்வமாக பேசினர். பாதியிலேயே நிற்பாட்டிட்டு கல்யாணம் செஞ்சிடறாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பசங்க மறுபடியும் படிக்காமையே போயிடுறாங்க. நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கு வராங்க. அவங்கள சின்ன வயசுலேயே 8வது 10வது 12வதுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களாம் ஆசையாக படிக்கணும்னு வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களோட லைஃபே பழகிடுறாங்க. திருமணம் செய்து கொண்டு படிக்க முடியாமல் திணறும் தன்னுடைய தோழிகள் குறித்தும் பள்ளி மாணவிகள் பகிர்ந்து கொண்டனர். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்முடைய தோழி ஒருவர் வீட்டு வேலையுடன் படிப்பையும் தொடர முடியாமல் தவிப்பதாக கூறுகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ரேஷ்மா. என் கிளாஸ் சங்கீதா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு படிக்கிறா. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அவங்க தாலியோடு வராங்க. அதனால் ஸ்கூலில் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதனால் அவங்க சின்ன வயசுலேயே யாருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. பெற்றோர் தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் குழந்தை திருமணத்தை தடுக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த பள்ளி மாணவிகள். வீட்டில் பேரண்ட்ஸ் சந்தேகப்பட்டு தான் முக்கியமாக கல்யாணம் பண்ணுறது. அதை தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு பொம்பளை பசங்க மேலே சந்தேகப்படுறது விட்டுடணும். அதுக்கப்புறம் இது நம்பிக்கை பொம்பளை பசங்களை நம்பிக்கையோடு வச்சு படிக்க வைக்கணும். குருவராஜன் பேட்டை பகுதியில் குழந்தை திருமணம் என்பது தொடர்கதையாக இருந்த போதும் சமூக நலத்துறை அதிகாரிகள் முகூர்த்த நாளில் மட்டுமே குழந்தை திருமணம் பற்றி கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு. அதுவும் குறிப்பாக அந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திரா பார்டர். இது ஏன்டா இப்படி இருக்கணும்னா இங்கே எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது. சமூக நலத்துறை உண்மையிலேயே செயல்படுதா இல்லையானே தெரியல. எதனா புகார் போனால் தான் அன்றைக்கி மட்டும்தான் போய்ட்டு ஒரு என்கொயரி பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு விழிப்புணர்வே கிடையாது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 வருடத்தில் மட்டும் 54 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட சமூக நல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தை திருமணம் பற்றி கருத்து கேட்டபோது குருவராஜன் பேட்டை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி கடந்த 2 மாதமாக காலியாக உள்ளதாக கூறி பள்ளி ஆசிரியர்கள் இதுகுறித்து பேச மறுத்துவிட்டனர். திருத்தணி பகுதியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருகின்றது. இந்த குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இங்குள்ள பெண் குழந்தைகளின் படிப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதே இங்குள்ள மாணவிகளின் கோரிக்கையாக உள்ளது. பிரமிளா, நியூஸ் 7 தமிழ், திருத்தணி.